அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்தமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏறக்குறைய இந்த 2020ஆம் ஆண்டு 5 மாத காலத்தை நாம் முடித்து 6வது மாதத்தில் காலடியை எடுத்து வைத்து நுழைய இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையிலே தேவ முகத்தை தேட பரிசுத்தாய் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய ஜீவன் பலன் சுகம் மேல் இருக்கிறது. அரையாண்டு பகுதியை நாம் முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். ஏறக்குறைய 10 வார காலம் சபைகள் கூடி வர முடியாமல் நம்முடைய தேசத்தில் மாத்திரம் அல்லாமல் உலகளாவிய ரீதியிலே அனைத்து தேசங்களிலும் COVID-19 நாளை பாதிக்கப்பட்ட 213 நாடுகள் என்று சொல்கிறார்கள். முதலாவதாக 184 நாடுகள் என்று சொன்னால் இப்போ 213 நாடுகளிலே இந்த கொரோனா தொற்று இருக்கிறது. தேவன் இதற்கு தக்க முடிவை கொண்டு வருவார். தேவன் பல விஷயங்களுக்கு முடிவை கொண்டு வரும் சூழலில் நாம் வந்துவிட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பரிச்சயமாக அறிந்த ஒரு வேத வசனம். 21ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அடிக்கடி உச்சரித்திருக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 1 பேதுரு 5:7-8 பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு சாயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிராளியாகி பிசாசானவர்களில் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழலிலே வழக்கம் போல கர்த்தரிடத்தில் போராடிதான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். வேதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகள் தான். 66 புத்தகங்களிலும் அபாரமான ஏராளமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நிறைந்த, அறிவுரைகள் நிறைந்த, உபதேசங்கள் நிறைந்த, கட்டளைகள் நிறைந்த, பிரமாணங்கள் நிறைந்த வேதவசனங்களால் கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலகட்டத்தில் திருச்சபைகளுக்கும் பேசுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னேன், ஓராண்டிலும் குறைந்தபட்சம் ஓரிரு முறையாக நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். ஆர்ப்பியத்தோடு தேவன் பேசுகிற வார்த்தைகள் ஆர்ப்பியத்துக்காக தான் பேசுகிறார். ஆனால் ஆர்ப்பியம் மூலமாக உலகத்துக்கே ஆண்டவர் குறிப்பிட்ட ஜாதி ஜனத்துக்கு, எல்லையில் இருக்கும் மக்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் தன்னுடைய கணக்கிலே அபாரமாக வைத்திருக்கிற தேவன் அவருடைய குறித்த வருகை நாளிகைக்கு முன்பாக ஒரு நாளிலே ஒரு தேசம் பிறக்குமோ என்று ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் எழுப்புதலை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அவருடைய வாக்குறுதிகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய அனுபவ மூளை அறிவிலை பார்த்தால் இது என்னைக்கு விடியும், இதெல்லாம் எப்போ நடந்து முடியும், யார் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம தயக்கிற நம்ம ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ வல்லமையான வாக்கு திட்டங்களை தேவன் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். நேற்றைய தினம் பெந்தகோஸ்து ஞாயிறு ஒட்டி நம்முடைய திருச்சபைக்கு குறைந்தபட்சம் எல்லா ரெஃபரன்ஸஸை நான் உங்களுக்கு கொடுக்கல, குறிப்பான வசனங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுக்கல, நேரம் இல்லாததுனால. நம்முடன் குறைந்தபட்சம் 1997 97 ஆண்டவர் பேசி வருகிற அநேக வேத பகுதிகளை, அதன் அதிகாரங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். ஓரிரு அதிகாரங்களை சொல்லக்கூட நான் மறந்தேன். எரேமியா
30ஆம் அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரம் வரைக்கும், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில், இப்படி பல இடங்களிலே தேவன் நமக்கு குறித்த வாக்குறுதிகளை நமக்கு தந்திருக்கிறார். தமிழர்களாய் நமக்கும் இஸ்ரவேலருக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு, ஒப்புமை உண்டு. பார்ப்பியும் ஜனங்களான நமக்கும் கர்த்தருடைய வழிமுறைகளான இந்த சரித்திரத்தில் சொல்லப்பட்ட அநேக விஷயங்களுக்கு நாம் பல ஆண்டுகளாக குறைந்தபட்சமான அளவிலிருந்து சராசரியான அளவுக்கு சற்று தாண்டி நாம் ஒப்புமை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ whatever God has been doing all through the history obviously applies to a community living in Rehoboth Peniel Assembly. இதெல்லாம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான, ரொம்ப முக்கியமான உண்மைகள். எந்த சூழலிலும் தேவனுடைய கண்களும் தேவனுடைய இதயமும் நம்மேல் இருக்கிறது. தனிப்பட்ட மனிதர்களான மேல் இருக்கிறது. ஒரு கூட்டமான திருச்சபையாக இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு மேல் இருக்கிறது. இப்படி பார்க்கும் பிரகாசமான மனக்கண்கள் தேவன் நமக்கு தரணும். இதை நாம் உயிர்த்துணர்ந்து பகுத்தறிந்து வாழ்விலே கர்த்தருடைய திட்டங்களை, அவருடைய வாக்குறுதிகளை, அவருடைய நோக்கங்களை நாம் அபியாசப்படுத்தி பார்க்க அவர் கை வசமாக மாறும், அவர் கை வாகாக படியும் மக்களாக நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவது போல, இதில் பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. நான் இப்படி உங்களோடு பகிர்ந்து கொள்கிற துணுக்குகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். These are very practical living insights, tips for your personal upgrading of your life, updating of your life. உங்கள் ஒவ்வொருவரோடு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் உத்தரவாதத்தோடு பேசுகிறேன். ஆனால் நான் ஒரு உபகரணம் தான். I am only a tool, maybe a spoon, I may be a tablespoon, I may be a very big large spoon or whatever it is. வார்த்தை அவருது, அன்பு அவருது, கரிசனை அவருது, அழைப்பு அவருது, நீதி அவருது, நித்தியம் சத்தியம் அவருது, திட்டம் அவருது. தேசங்களும் இடங்களும் சமயங்களும் தருணங்களும் மலையும் மடுவும் ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் ஓடைகளும் வனாந்தரமும் பாலைவன நீரோடைகளும் சகலமும் அவருடையது. பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் ஒன்றும் மோசம் இல்லை, வாசிங்க. சிருஷ்டிப்பின் மாபெரும் சூழலிலே தேவன் நம்மை பிரம்மாண்டமான இந்த உலகத்தில், அகில உலகத்தில், அண்ட சராசரத்தில், யூனிவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எர்த், தேவன் நம்மை நினைக்கிறார். மனுஷனே நீ நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரனை எண்ணுவதற்கான எம்மாத்திரம் என்று சொல்கிறது போல தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியும் அதினதின் காலங்களிலே செய்கிறவர். பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நாம் இழக்க கொடுத்த காலம், பறி கொடுத்த காலம், வீணடித்த காலம், எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு உபயோகித்துக் கொள்ளப் போகிறார். ஒரே நாளில் செய்ய வேண்டியதை நாம் 30 நாள் 30 வருஷம் கூட இழுத்து அடித்தோமா இருக்கும். ஆனால் 30 வருஷத்தை ஒரே நாளில் செய்ய வேண்டியது 30 வருஷத்தை அடித்த நம்ம திரும்பி தேவன் தன்னுடைய காரியத்தை செய்ய நினைக்கும்போது 1000 வருஷம் ஒரு நாளை போல, ஒரு நாள் 1000 வருஷம் போல கருதுகிறவர். He will compress everything around us, everything about us. Hope you are listening to me. என்னை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
விசுவாசமாக ஆனந்தமாக அந்த சருமழிச்சு நிறைந்த அந்த ஆனந்தம் சொல்லலை. நான் கருத்துள்ள சத்துருவ வைத்தியம் பிடிக்க வைக்கிற சந்தோஷம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம காயப்படுத்தி துக்கப்படுத்தி புலம்பலிலும் டீப் ரிமோர்ஸ் கிரீஃப்னு சொல்கிறாங்களே, ஆழ்ந்த துக்கத்தில் அவன் அமிழ்த்துகிறவன், மரண துக்கத்திலே பயத்திலே மூழ்கடிக்க நினைக்கிற முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிற அவன் அப்படியே குறுகி வைக்கி நாணி போகணும். ஒன்றும் இல்லாமல் போகணும். ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு தேவ சந்தோஷம் அவன் நிறைக்க, அவனுடைய முகத்தையும் வார்த்தையை நோக்கி பார்க்க, அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்துடைய சத்தியங்கள் இந்த அரையாண்டு பகுதிக்கு தாண்டி கூட கர்த்தருடைய தாக்கம் ஏற்படும். Because God's word is for a time and season, it's also beyond times and seasons. ஒரு நித்தியத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படி தேவனுடைய சரித்திரம் படைக்கும், சகாப்தியங்களை உண்டாக்கும், சகாப்தியங்களை சீர்திருத்தும், திருப்பம் முனையாகமையும் யாவற்றை செய்து கொண்டிருக்கிற தேவனை ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஆளுமைக்கும் ஆச்சரியத்துக்கும் ஆலோசனைக்கும் நம்மை அர்ப்பணிப்போமா? அவரை பணிந்து கொள்வோமா? இந்த நாளிலே நாம் நாகும் புத்தகத்திலிருந்து தியானத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்தாய் நம் அனைவரோடும் பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். தன்னுடைய வார்த்தையை ஒன்றாகில் வீணாக தரையிலே விழ பண்ணாதவர். சங்கீதம் 7 வாசிக்கிறது போல மண் குகையிலே ஆண்டவர் புடமிட்டு சுத்த வெள்ளியை பார்க்கிலும் அதிகமான சொக்க தங்கமான அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக. அவரை மகிமைப்படுத்தி துதித்து பாடுவோம். பரிசுத்தாய் நமக்கு உதவி செய்யட்டும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு புத்தகத்தில் 157 பாடலை பாடலாம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடிக்கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடிக்கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை, தீயவன் நடுவில் வருவதில்லை. கர்த்தரோ ஜெயம் எடுத்தார், நம் கர்த்தரோ ஜெயம் எடுத்தார். ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். அல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரின் மகிமை மேகம் போல, கர்த்தரின் மகிமை மேகம் போல இறங்கட்டும் இந்நாளிலே, நம்மேல் இறங்கட்டும் இந்நாளிலே. ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். அசைக்க முடியா கூடாரமாவோம், அமைதியின் இல்லமாவோம். அசைக்க முடியா கூடாரமாவோம், அமைதியின் இல்லமாவோம். நோயாளி என்று சொல்வதில்லை, நோயாளி என்று சொல்வதில்லை. குற்றங்கள் நீங்கியதே, நம் குற்றங்கள் நீங்கியதே. ஆக மகிழ்வோம், அக்களிப்போம்,
ஆனந்த சத்தமிடுவோம், அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் தந்த பிரமாணம் இதுதானே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் தந்த பிரமாணம் இதுதானே. எகிப்து தேசம் விட்டு புறப்படும் போது கட்டளையாய் கொடுத்தார், இவைகளை கட்டளையாய் கொடுத்தார். அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம், அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். பழைய புளித்த மாவை அகற்றி தூக்கி எறிந்திடுவோம், பழைய புளித்த மாவை அகற்றி தூக்கி எறிந்திடுவோம். துர்க்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோம், அசுத்தம் அகற்றிடுவோம், தினம் அசுத்தம் அகற்றிடுவோம். அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம், அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். எல்லாம் முடிந்தது என்று ரட்சகர் முழங்கின சிலுவையிலே, எல்லாம் முடிந்தது என்று ரட்சகர் முழங்கின சிலுவையிலே. சாவுக்கு அதிபதி சாத்தானை சாவாலே வென்று விட்டார், இயேசு சாவாலே வென்று விட்டார். அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம், அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம், எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம், யெகோவா தேவனை கொண்டாடுவோம். மணவாளன் இயேசுவை கொண்டாடுவோம். இந்த ஒரு பாட்டே நமக்கு பெரிய ஒரு சவாலாக இந்த மாதம் அமையும். ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்திலே சூழலிலே தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். தான் சொன்னேன், அந்த செமஸ்டர்லாம் இப்போ காலேஜில் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த செமஸ்டருக்குள்ளே அந்த சிலபஸை கவர் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த செமஸ்டர் முடியும் போது அந்த செமஸ்டருக்குரிய பரீட்சைகளை எழுதி முடிச்சிடணும். அதான் நல்லது. அரியர்ஸ் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப நல்லது. அந்த செமஸ்டரில் முடிக்கலைன்னா இன்றைக்கி பெரிய ஒரு சலுகை தான். எஜுகேஷனல் ஃபார்மாலிட்டியில் அரியர்ஸை வந்து கேரி ஓவர் பண்ணி அப்படியே நம்ம திரும்பி எழுதலாம். இட்ஸ் ரியலி பவர்ஃபுல். இட்ஸ் கிரேஷியஸ் ஆஃப் தி எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அதுவுமே ஒரு உண்மை தான், பார்த்துக்கோங்க. ஓகே, கொண்டாடணும். இப்போ என்ன கொண்டாட்டம் கொரோனாவில் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறத விட, கர்த்தரிலே அகமகிழ் கொண்டாடணும்னா உடனே ஒரு புது ட்ரெஸ் தான் போடணும், பெரிய சாப்பாடெலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மாத்திரம்தாமே யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அப்படி இல்லை. மெயின்டைனிங் த ஜாய்ன்னு சொல்லும்போது கர்த்தரிடத்தில் துக்கப்படாமல், செலிச்சிக்காமல், பஷ்டப்படாமல், இப்படி தான் இருந்தாலும் ஃபைனலாக லாக்டவுன் முடிஞ்சு வேலை, வியாபாரம், தொழில், படிப்பு, கெரியர்
கல்யாணம், கார்த்தி, இப்படி தான் இருக்கும். தப்பா கூடாதா? அது கூடாதான் இங்கே கேட்குறத விட எது கூடணும், எது செய்யணுங்கிறத இன்னுமே நம்ம யோசிக்க தேவன் நமக்கு உதவி செய்யணும். அது குறிப்பாக அவரோடு கூட அவரோட காரியத்தில் அந்த நெருக்கடி மத்தியில் தன்னோட ஜனங்களை தான் ஆண்டவர் உபயோகிக்கிறாரு. தன்னோட ஜனங்களுக்காக தான் உபயோகமாகிறாரு. தன்னை உபயோகிக்கிற ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுற அவங்களுக்கு இந்த வேளாண்மை உலக பிராணமாக தேவையெல்லாம் செழிக்க செய்தாலும் அவங்க தேவனோட இந்த ஐக்கியத்தை கொஞ்ச நேரத்தில் அப்படியே வீணாக்கிறாங்க, மறந்துடுறாங்க, தூரமாக போயிடுறாங்க. ஸோ அவருடைய நோக்கம் பலமாக தான் இருக்குது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு புஸ்தகம் பாட்டுகள்லாம் ரொம்ப பிரமாதம். எல்லாத்தையுமே வசனத்தை வச்சு பாடுறது ரொம்ப பெரிய கிருபை. ஸோ இந்த பாட்டெலாம் கூட உங்கள் கையில் இருக்கும். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தியானிப்பது நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ். ஓகே, நெக்ஸ்ட் சாங் பாடுவோம். 358ஆம் பாடல். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே என் கேடகமானீரே, காக்கும் மரநீரே என் கேடகமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானான். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானான். தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது, ஒரு தீங்கும் நிகழாது, நோயும் அணுகாது. புகலிடமே, கோட்டையே, நம்பிக்கையே, நம்பிக்கையே. புகலிடமே, கோட்டையே, அடைக்கலமே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளேன். இரவில் வரும் திகிலுக்கு நான் பயப்படேன், பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வேன். இரவில் வரும் திகிலுக்கு நான் பயப்படேன், பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வேன். ஆயிரம் எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே, ஆயிரம் எனக்கு எதிராய்
வந்தாலும் பயமில்லையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே, கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருப்பதால் விடுதலையும் ஜெயவாழ்வும் எனக்குண்டு, கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருப்பதால் விடுதலையும் ஜெயவாழ்வும் எனக்குண்டு, நாமம் அறிந்ததினால் உயர்வு உண்டெனக்கு, இயேசு நாமம் அறிந்ததினால் உயர்வு உண்டெனக்கு, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே, உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து கனப்படுத்தும் தகப்பனீரே, உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து கனப்படுத்தும் தகப்பனீரே, நீடிய ஆயுளுண்டு நிச்சயம் வெற்றி உண்டு, நீடிய ஆயுளுண்டு நிச்சயம் வெற்றி உண்டு, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, என் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. பாடலை பாடுவோம். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே, நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே, நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன், உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன், உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன், வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன், வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன், இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர், என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர், ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே, ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம்
உம்மையே சார்ந்து கொண்டே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். என் நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஹல்லேலூயா. தியாஷிகர வலரக சந்தரகரவ. உம்மையே பாடுகிறோம், உம்மையே தொழுகிறோம், உம்மையே புகழுகிறோம், உம்மையே பணிகிறோம், உம்மையே பாடுகிறோம், உம்மையே தொழுகிறோம், உம்மையே பணிகிறோம், உம்மையே நினைக்கிறோம். உம்மைத்தானே எம் நினைவில் கொண்டு உம் முகத்தையே பார்க்க விரும்புகிறோமே. உம்மைத்தானே நினைத்து கொண்டு உம் முகத்தையே காண விரும்புகிறோம். உம்மைத்தானே நீர் எமக்கென்று தந்திட்டீரே, காண்பியும் உம்மை இயேசுவே, இயேசுவே. உம்மைத்தான் அடையவே வாஞ்சிக்கிறோம், உம்மைத்தான் நெருங்கவே விரும்புகிறோம். இயேசுவே, இயேசுவே, மீட்பரே, மீட்பரே. ஏற்றருளும், இழுத்துக்கொள்ளும், கூட வைத்தே உருவாக்கிடும். ஏற்றுக்கொள்ளும், இழுத்துக்கொள்ளும், கூட வைத்தே உருவாக்கிடும். உம்மையே பாடுகிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே தொழுகிறோம், உம்மைத்தான் பணிகிறோம். உம்மை நீர் எமக்கு தந்திட்டீரே, உம்மை நீர் எமக்கு தந்திட்டீரே, உம்மையே எமக்குள்
இடுமே, உம்மையே எமக்குள் காண்பியுமே, உம்மிலே நிலைத்திடவே, உமக்கெனவே கனி தரவே, உம்மிலே நிலைத்திடவே, உமக்கெனவே கனி தரவே, இயேசுவே ஏற்றருளும், இயேசுவே இழுத்துக்கொள்ளும், உம்முடனே வைத்துக்கொண்டு எம்மை நீ உருவாக்கிடும், உம்முடனே வைத்துக்கொண்டு உமக்கெனவே உருமாற்றிடும், உம்மைத்தான் பாடுகிறோம், உம்மைத்தான் போற்றுகிறோம், உம்மையே தொழுகிறோம், உம்மைத்தான் பணிகிறோம், முன்பு விழுகிறோம். Father draws nigh unto you, graciously and mercifully and so purposefully, so precisely. Reveal thyself to us. Help us to be so renewed, transformed, to grow in your likeness, to see ourselves to be doing your will all the day, all the way, all the time. Yes, Lord. Thank you. Yesu Namathil Swami. Amen. நாம் தொடர்ந்து இந்த மாதத்தின் செய்தி கவனிப்போம். பரிசுத்தாய் நமக்கு உதவி செய்வராக. நாகும் புத்தகத்தை வாசிப்போம். The book of Nahum. It has 3 chapters, but let's read just only 1 chapter. நாம் புத்தகத்தை வாசிப்போம். 3 அதிகாரங்கள் உண்டு, ஆனால் முதல் அதிகாரத்தை மாத்திரம் வாசிப்போம். நினிவேயின் பாரம். எல்கோசான் ஆகிய நாகுமின் தரிசன புத்தகம். கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரிகட்டுவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பும் வாடிப்போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்னல் பின்னலாய் இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில்
இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேதக்குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் இறுதி பகுதியிலே, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். 15ஆம் வசனத்திலே, இதோ சமாதானத்தை கூறுகிற சுசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாம் புத்தகத்தோடு கூட 2 நாளாம் 6ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் நன்றாக வாசியுங்கள். பல விஷயங்களுக்கு ஆண்டவர் அங்கே குறிப்பாக ஜெபங்களுக்கு தேவையான பதில்களை ஆண்டவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஜெபங்களின் அவசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். தேவாலயம் புதிதாக சாலமோனாலே கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. கட்டடத்தில் அந்த முதல் ஆராதனையிலே பிரதிஷ்டையிலே சாலமோன் பரிசுத்தாய் நிறைந்து அநேக கருத்தான சவால் மிக்க நிதர்சனமான தொலைதூரமான சம்பவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து இஸ்ரவேலில் அதற்கு முன்னே நடந்து போன அநேக சம்பவங்களை மனதில் வைத்து, பிரமாணங்களை மனதில் வைத்து, தகப்பனாகி தாவீதனுக்கு போதித்த அநேக உண்மைகளை மனதிலே கொண்டு அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அது 2 நாளாம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. So you may want to refer those 2 portions of scriptures this month. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்க விளையும் போது எல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியுமேன்னு இருக்கும். பலமுறை கேட்டிருக்கோமே, வாசித்திருக்கோமே இருக்கும். இப்போ கூட நாம் புத்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு பயந்து கொள்ள போது நாங்கள் முன்னாடி வாசித்தது போல இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், பிரசங்கம் பண்ணாமல் இருக்கலாம். இன்னும் வேறொரு பகுதிகளை நான் தியானித்தேன். மீகாவில் தியானமாக இருந்தேன். இன்னும் 2 வேத பகுதிகளிலே தியானமாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் நாகூமை தான் காண்பித்தார், உணர்த்தினார், வலியுறுத்தினார். அதை மறுபடியும் வாசித்தபோது என்னுடைய சரித்திர பின்னணியிலே பல விஷயங்களை நாம் காண்பது அவசியமாக இருக்குது, நன்மையாக இருக்கும். இன்னும் நாம் கொஞ்ச நேரம் தான் இந்த ஆரம்பமான சில விஷயங்களை இந்த புத்தகத்தை அறிந்து கொள்வதற்கு. இந்த புத்தகம் இந்த காலகட்டத்தில் தென் ஆசியா முழுவதற்குமே மிகவும் தீர்க்கமான குறிப்பு வாய்ந்தது, தீர்க்க தரிசனமாக அமைய இருக்கிறது. இது பல நாடுகளுக்கும் பல அப்படிப்பட்ட சிமிலர் சிச்சுவேஷன்ஸில் இருக்க தேசங்களுக்கும் மக்களுக்கும் இனத்தினருக்கும் எத்னிக் குரூப்ஸுக்கும் இது அப்ளை ஆகும் ஒரு தீர்க்கதரிசன தேவனுடைய வழிமுறைகளை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதனுடைய காலம் சுமார் கிமு 612ஆம் வருஷத்திலிருந்து 561ஆம் வருஷம் வரைக்குமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த கண்டெம்பரரி டைம்ஸில் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும்படியாக தேவன் கிரியை செய்திருக்கிறார். நாகூமை பற்றி வேத நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்கிறாங்க, நாகூம் காலத்தில் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் 20 ஆண்டு காலத்துக்குள்ளாக நிறைவேறுதலை கண்டுவிட்டதாக சொல்கிறார்கள். பல தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க, வேத புத்தகத்தில் இடம்பெற்றவர்கள்.
வேத புத்தகத்தில் எழுத்துக்களாகவே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பல தீர்க்கதரிசனங்கள் பல ஆண்டுகள் பிடித்திருக்கிறது, நூற்றாண்டுகள் தாண்டி நிறைவேறிக்கிறது. இன்னும் எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இவருடைய தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறது. சகரியாவின் தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறது. ஆனால் நாகூமுடைய தீர்க்க தரிசனங்கள் அவர் உரைத்து நாளிலிருந்து ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளாக நிறைவேறலை கண்டுவிட்டதாக வேத நிபுணர்கள், வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். இதில் 3 அதிகாரங்கள் இருக்கிறது, 47 வசனங்கள் இருக்கிறது. இது ஒரு நகரத்தின் மரணத்தை குறித்து இந்த தீர்க்க புஸ்தகம் எழுதப்பட்டது. நினிவேயினுடைய அழிவை குறித்து முக்கியமாக தேவன் தீர்க்கமாக உரைக்கும்படி, நியாய தீர்ப்பு செய்யும்படி, நினிவேயினுடைய விஷயங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி தேவன் இந்த இறைவாக்கினனை எழுப்பியிருக்கிறார். ஹிரோஷிமா, நாகசாக்கி நகரங்களின் மரணம் இன்றும் உலகை திகைப்புடன் திரும்பி பார்க்க செய்கிறது. அவை ஏற்படுத்திய ரணம் இன்னும் இதயங்களை விட்டு காய்ந்து விடவில்லை. வரலாற்றில் கருப்பு புள்ளியாக அந்நிகழ்வு பதிந்து கிடக்கிறது. இங்கு நாகும் ஒரு நகரத்தின் மரணத்தை தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். அழகுமிகு பாபிலோனுக்கு பொறாமை கொடுக்கும் வண்ணம் அன்று செழித்தோங்கியிருந்த நகரம்தான் நினிவே என்கிற அந்த நகரம். சனகெருவின் கைவண்ணத்தால் செதுக்கப்பட்ட அதன் அழகு கிமு 612 வரை அதிகமாகிக் கொண்டே இருந்ததை தவிர குறைந்திருக்கவில்லை. நாகும் என்ற தீர்க்கதரிசி அந்நகருக்கு எதிராக தீர்ப்பு உரைத்த போது அது புகழின் உச்சியில் மின்னிக் கொண்டு இருந்தது. அந்நகரின் அழிவு சடுதியாக வந்ததோ? இல்லை. அது அக்கால உலகின் வல்லரசாக விளங்கிய அசீரியாவின் தலைநகராக விளங்கி கொண்டிருந்தது. நாகும் தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கும் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் பலவிதமான அடையாளங்களின் வழியும் பின்பு யோனா என்ற தீர்க்கதரிசன வழியாகவும் தேவன் எச்சரித்தார். எச்சரிப்பை கேட்ட மக்கள் மனம் திருந்தினர். நியாய தீர்ப்பு நிறுத்தப்பட்டது. ஆனால் அந்த மனம் திரும்புதல் அதிக காலம் நீடிக்கவில்லை. புதிய தலைமுறையினர் வந்து பேரப்பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் வந்தபோது தாத்தாக்களின் காலம் மனம் திரும்புதலை மறந்து விட்டனர். மேலும் நினிவேயின் அரசர்கள் கொடூரத்துக்கு பெயர் போனவர்களாயிருந்தனர். மனிதரை உயிருடன் தோல் உரித்து எதிரிகளின் சிதையில் குளிர்காய்ந்து எதிரிகளின் தலைகளை மாலையாக்கி அலங்கார பொருட்களாக அவற்றை தொங்கவிட்டு பேய் சிரிப்பு சிரித்த கொடூர மன்னர்களின் இருப்பிடமாக நினிவே விளங்கியது. அதன் அகந்தையும் கொடூரங்களும் தேவ சமூகத்தில் நியாய தீர்ப்பை யாசித்தன. தேவனும் குறித்த காலத்தில் அதனை நொறுக்கப் போவதை தீர்க்கதரிசன வழியாக அறிவித்தார். பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் என்பது போல பாவம் செய்யும் நகரமும் அழியும். இது உறுதி. ஒரு காலத்தில் நினிவேயில் யோனாவின் 6 சொற்களை கொண்டு தமிழ் வேதாந்தத்தில் யோனா 3:4 வாசிக்கிற மனம் திரும்பிய சுமார் 6 லட்சம் பேர் இருந்த அந்த நினிவேயின் சம்பவம் உண்மையே. ஆனால் இப்போது நினிவே அழிவை அடைய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அசட்டைத்தனமான அராஜக வாழ்வு அழிவையே இன்றி எதனை தரும்? இந்நூலின் ஆசிரியர் பெயர் நாகும் என்பதற்கு நெகேமியா என்பதின் சுருக்க வடிவம் என்பர். நெகேமியா என்றால் கர்த்தரின் ஆறுதல் என்பது பொருள். எனவே நாகும் என்றால் ஆறுதல், ஆற்றுவிப்பவர் என பொருள் கூறலாம். நாம் இந்த சரித்திர பின்னணியை அந்த வேத ஆராய்ச்சி நூலிலிருந்து உங்களுக்கு நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தின் இந்த விஷயங்களை இது வரைக்கும் வாசித்தேன். இன்னொரு முறை கூட அங்கே ஓய்ந்த நேரத்தில் இது நீங்கள் திரும்பி போட்டு கேட்டிங்கன்னா அந்த கான்செப்ட், தேவன் இனி செயல்பட தேவன் தெரிந்து கொண்ட அந்த செயல்பாட்டின் வடிவம். இப்போ ஏதாவது ஒரு அரசாணை பிறப்பிக்கும்போது அதுக்கு வழிமுறைகள்னு கொடுக்குறாங்களே. இப்போ லாக்டவுனில் 5th லாக்டவுன் என்ன விதமான தளர்வுகள் தரப்படும், என்ன விதமான தளர்வுகள் தரப்படாது, இதெல்லாம் நீடிக்கும் என்று ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த வழிமுறைகளை சொல்கிறது போல கர்த்தர் இந்த காலகட்டத்திலே உலகத்தில் என்ன வழிமுறைகளை தேசங்களிலே, தென்னாசிய நாடுகளிலே, ஆசிய நாடுகளிலே, இந்தியாவிலே, குறிப்பாக இஸ்ரேலிலே இந்தியா மாபெரும் எழுப்புதலை கண்டே தீர வேண்டி உள்ளது.
ஆண்டவர் இந்தியாவுக்கு செய்ய வேண்டியது என்று உண்டு. இந்தியாவுக்கு ஒன்றுமே செய்யலைன்னா சொல்லதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. உலகளாவிய ரீதியிலே ஒரு பெரிய அசைவை தேவன் நினிவேக்கு அந்த காலத்திலே முதல் முறை இறங்கினது போல நமக்கு ஆண்டவர் இறங்க அவசியமாக இருக்கிறது. அதற்காக தேவன் இந்த வழிமுறைகளை அவர் கையாளுவார் என்பது தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது. வாசித்த முற்பகுதியிலே வாசித்த அநேக சம்பவங்கள், அந்த கொடூரங்கள், அந்த அருவறுப்புகள், அந்த துரோகங்கள், அந்த மனித நேயமற்ற செயல்கள் இந்தியாவிலும் தலைவிரித்தாடுகிறது. உலக நாடுகளிலே குறிப்பாக COVID-19 சுச்சுவேஷன்ஸில் நன்மைகள் என்று ஒரு சில காரியங்கள் இருந்தாலும், இல்லை பல காரியங்கள் கூட இருந்தாலும், தீமைகள் இதற்கு பின்னே ஒளிவு அந்த திரைக்கு பின்னே செய்யப்பட்டு வருகிற தேசங்களின் அரசாங்கங்கள் மூலமாக, அரசியல்வாதிகள் மூலமாக, தீவிரவாதிகள் மூலமாக, மதவாதிகள், பண முதலைகள், கார்ப்பரேட் ஹெட்ஸ் இவர்கள் மூலமாக செய்யப்பட்டு வருகிற காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது. கொரோனாவை கண்டு அவங்க அஞ்சுகிறது என்பதெல்லாம் அது எவ்வளோ மெய்யானது என்று சொல்வதற்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய அரண்டு உருண்டெல்லாம் போயிடல. ஆனால் அது இப்படி நடந்தாலும் 61 லட்சம் ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 lakhs of people have died throughout the world. அப்படி இருந்தாலும் கூட இனவெறி தாக்குதல், வன்முறைகள், அக்கிரமமான கிரியைகள், துரோகங்கள், மனுஷனை ஒடுக்குகிற காரியங்கள், மனித நேயமற்ற எத்னிக் கிளென்சிங், ஒரு இனத்தையே அழிப்பது, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் படுகிற பாட பாருங்கள். யாருக்காவது இன்னும் மனசில் எதிர்கட்சி தலைவர் சோனியா காந்தி கூட கேட்குறாங்க, ஊர் உலகமே கண்டு கலங்குகிறது, மத்திய அரசுக்கு கண் கலங்கவில்லையா இந்த மக்களுடைய அவதியை கண்டு என்று அவங்க வெளிப்படையாக பேப்பரில் போட்டால் தான் நம்ம வாசித்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் தான் உலகம் இன்னும் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தேவன் சுத்திகரிப்பையும் நியாய தீர்ப்புகளையும் சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்து என்றும் உள்ளது போல இன்றும் இக்காலகட்டத்திலும் தன்னுடைய இரத்தத்தாலே, சுய இரத்தத்தாலே சம்பவித்த திருச்சபைக்காக தேவன் வைராக்கியம் கொள்ளவே இருக்கிறார். பாதாளத்தின் வாசல் கர்த்தராகிய இயேசுவின் சரீரமாய் சபையை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சூளுரைத்திருக்கிறார். ஆசாரிய சாம்ராஜ்யமான இஸ்ரவேலரையும் தேவன் உடன்படிக்கை மக்களாக நினைக்க வேண்டியுள்ளது. ஸோ இதில் தேவன் பாரபட்சமாக ஓரவஞ்சனையாக எதையும் செய்வதில்லை. ஒருவர் மூலமாக, ஒரு இனத்தின் மூலமாக உலகத்திற்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வதற்காக ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொள்ள, ஒரு உபகரணத்தை, ஒரு டூல், ஒரு பாத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். யாராவது தெரிந்து கொண்டு தானே தீர வேண்டும். அப்படியாக இஸ்ரவேலர் என்ற ஒரு ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எபிரேயர் என்ற மொழியை பேசுகிற அந்த மக்களை தெரிந்து கொண்டார். அவர்களின் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறாததினாலே தேவனே பூமியிலே மீட்பராக உதித்த பின்னே அவருடைய நாமத்தை உச்சரித்து அவரை நோக்கி அபயமிடும் யான் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் எவன் ரட்சிக்கப்படுவான் என்ற அளவுக்கு ஆண்டவர் மீட்பை, விடுதலையை, மீட்சியை, நீடுழி வாழ்வை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸோ the provisions of God are impartial. They are so magnanimous. They are so generous. இவரது இந்த நாவும் இவருடைய செய்தி இஸ்ரவேலுக்கு ஆறுதலாக இருந்தபோது, இதுதான் இன்னும் 15 வாசித்தோம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, நீ பண்டிகைகளை ஆசிரி என்றெல்லாம் சொல்வதை பார்க்குறோம். ஆனால் நினிவேக்கு அது அழிவாக இருந்தது. தேவன் நம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். அதுதான் நம்முடைய இதயத்தில் ஓடிட்டே இருக்குது. நம்முடைய ஆறுதல் தான். நீங்கள் நினைக்கிற ரேஞ்சிலையும் ஒரு ஆறுதல் தான். அவர் செய்ய போகிற ஆறுதல் தான். திரும்பி வேலைக்கு போவீங்க, சம்பாத்தியம் இருக்கும், எல்லாம் உண்டு, நினைக்கிற காரியங்கள் நடக்கும், காத்திருந்த தாமதமாகிற திருமணங்கள் நடக்கும், குழந்தை பேர் உண்டாகும். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த டீல், ப்ரொவிஷன். பட் இட் இஸ் நாட் an end. But they are not going to be an end in themselves. ஓகே, அது முடிவு அல்ல. அதை தொடர்ந்து தேவ சித்தம் நிறைவேற தேவன் நம்மை நடத்த திருப்பங்களை கொண்டு வர இருக்கிறார். அதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாகும் உடைய சொந்த ஊர் எல்கோசா. எல்கோசா பற்றி நான் ஒரு காரியத்தை பார்த்தேன்.
Elkosh and Elkoshite. Elkosh means God the snarer. தேவனே சுருக்கும் கண்ணிமாயிருப்பான் ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஸோ என்ஸ்னேரர். அப்போது தேவனுக்கு விரோதமாக யோசிச்சு கிறித்தரம் முடிச்ச மாதிரி இங்கே கூட வாசிச்சோம்ல. அந்த என்ன வாசிச்சோன்னு சொன்னால், கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். இதெல்லாம் இந்த மாதிரி திரும்பியும் ஆண்டவருக்கு விரோதமாக நினைக்கிற இந்த விஷயத்தெலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சுருக்கும் கண்ணிமையாக இருப்பார். மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக, மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக தோன்றுவார். மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுவார்னு சங்கீதம் 18 வாசிக்கிறோம். ஸோ he is an Elkoshite. நாகும். இந்த எல்கோஷ் என்பதான எல்கோஷா என்கிற நாரை எங்கே இருந்துன்னு தெளிவாக அறிய முடியல. உங்களோட மேப் பார்த்தேன். அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் வரும் கப்பர்நகும் என்றால் நாகுமின் கிராமம் என்பது பொருள். கப்பர்நகும் அப்போ அது நாகுமின் நகரம். எனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்கோஸ் என அழைக்கப்பட்ட நகரமே பின்பு நாகும் தீர்க்கனின் பெயரால் கப்பர்நகும் என்று மாறியிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். சிலர் ஈராக்கில் அல்கூஸ் நகரமே எல்கோஸ் என்பர். கலிலேயாவில் ராமா பட்டணத்துக்கு அருகிலுள்ள எல்கோசி நகரமே எல்கோஸ் என்று கருதுவர் உண்டு. யூதாவின் தெற்கில் எருசலேமுக்கும் காசாவுக்கும் இடையில் காணப்பட்ட ஒரு ஊராக இருக்க வேண்டும் என்று பலர் கருதுகின்றனர். எல்கோசா எவ்விடமாயினும் யூதாவை சார்ந்த தீர்க்கதரிசியாகவே நாகும் கருதப்படுகிறார். முதலில் நினிவேக்கு எச்சரிப்பை கூறிய யோனா இஸ்ரவேலை சார்ந்தவர் என்பதும் கவனத்துக்குரியது. இந்நூல் வரையப்பட்ட காலத்தை கணிக்கிற எகிப்தின் நோ அம்மோன் பட்டண வீழ்ச்சி ஆதாரமாக உள்ளது. இப்பட்டணம் கிமு 663 வீழ்ச்சி அடைந்ததாக கருதப்படுகிறது. நினிவே வீழ்ச்சி அடைவதற்கு முன் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது என அறிவோம். ஆகவே கிமு 612க்கு முன்பு இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த நூலின் எழுத்தாக்க காலம் சுமார் 663 612 ஆகும் என்று கருதுகிறார்கள். நாகும் தீர்க்கதரிசனம் கூறும்போது நினிவே தகர்க்க முடியாத கோட்டைகளால் சூழப்பட்டிருந்தது. அது 100 அடி உயரத்திலும் தேர்கள் ஓடும் அளவு விரிவான அகலத்திலும் கம்பீரமாக அது காட்சியளித்தது. சுமார் 1200 கோபுரங்களுடன் சுமார் 6 மைல் நீளத்தில் அது பெரிதாகவும் விளங்கியது. நாகும் தீர்க்கதரிசிய காலத்தில் ஒரு ஏப்ரல் ஃபூலை போல தோன்றினாலும் அவர் தீர்க்கதரிசனம் சுமார் 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே நிறைவேறியது என்று சொல்லி வேத நிபுணர்கள் தெளிவாய் அறுதியிட்டு சொல்கிறார்கள். அதன் வீழ்ச்சி படுமோசமாகவே இருந்தது. வீழ்ச்சி காலத்தில் 3 ஆண்டுகளுக்குள் 3 முறை பெரும் படையுடன் மோதிய பாபிலோனின் நெபுகத்நேசர் என்ற ராஜா மீண்டும் முற்றுகையிட்ட நிகழ்ச்சி அசீரியருக்கு வேடிக்கையாக இருந்தது. அவர் பல முறை இந்த நெபுகத்நேசர் என்பவர் நினிவேக்கு விரோதமாக அசீரியாவுக்கு விரோதமாக போர் தொடுத்தாலும் அவரால் ஜெயிக்க முடியவில்லை. எனவே கோட்டைக்குள் இருந்த அசீரியர் மது அறிந்து சுகபோகமாக இருந்தனர். திடீரென நாகுமின் தீர்க்க தரிசனத்தின்படியே நாகும் 1:8 2:6 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினாலும் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். அரண்மனை கரைந்து போகும் என்று வாசிக்கிறோம். நாகும் தீர்க்கதரிசனத்தின் பிராரமாகவே டைகிரிஸ் நதி பொங்கி கோட்டை சுவர்களை மோதியது. மோதிய நீர் அலைகள் கோட்டையை துளைத்தது. திறந்த கோட்டையின் வழியாக பாபிலோனிய மேதிய சைத்திய கூட்டணி படை உட்புகுந்து நகரை தீக்கிரையாக்கி கிணங்களை மலை போல குவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் 3:15 வாசிக்கிறோம். மாபெரும் கோட்டையை இருந்த இடம் சாம்பல் நிற மண்மேடாகியது.
அவ்விடத்தில் ஒரு பட்டணம் இருந்தது என்பதை புவி அமைப்பு மறைத்தது. பூகோளத்திலே அந்த மேப்பே இல்லாத அளவுக்கு மாறிடுச்சு. மகா அலெக்சாண்டரின் பெரும் படை அந்த மண்மேடுகள் வழியாய் அணிவகுத்து சென்றபோது அங்கு அப்படி ஒரு பட்டணத்தின் சிறு அடையாளத்தை கூட அவர்களால் காண முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அங்கு சென்று குழிகளை தோண்டிய போதுதான் உலகம் மீண்டும் அப்பட்டணம் இருந்த இடத்தை அடையாளம் கண்டது. அப்போது கிபி 845 ஆண்டில் தான் இந்த அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கிறது. அதில் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்நூல் இவ்வளவு முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கி தீர்க்க நாவல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில் கூட கப்பர்நகூமை பற்றி வாசிக்கிறோம். கப்பர்நகூமே, வானபரின்னு உயர எழுந்த கப்பர்நகூமை நீ தாழ்த்தப்பட்டு போனா என்று சொல்கிறத பார்க்கணும். இஸ்ரேல் டூரில் கப்பர்நகூமுக்கு கொண்டு போகும்போது அந்த இடம்லாம் கருத்து இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஹோல் ஆஃப் இஸ்ரேல் ஒரு கோல்டன் ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோயிஷ் கைண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ், அப்படிப்பட்டதான கொஞ்சம் ப்ரௌனிஷ் இல்லை, அப்படிப்பட்டதான கலரில் தான் மண்ணு கூட முன்னப்பின அப்படி தான் இருக்கும். ஆனால் கப்பர்நகூங்கிற இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வேலை இட் பி ஸோ பிளாக், பி ரியலி பிளாக். சாம்பல் கலர் மினிமம், அதோட ரொம்ப கறி கருத்த மாதிரி இருக்கும், கருமை இருக்கும், ப்ரௌனிஷ் அண்ட் டார்க் பிளாக் எல்லாம் கலந்துருக்கும். பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்கும். இட் ஒன்ட் பி ஸோ அட்ராக்டிவ். ஏதோ தீப்புண்ணு ஏற்பட்ட மாதிரி தீஞ்சி போனதுன்னு சொல்லாமல் அது மாதிரி கறி கருத்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ சிட்டி தட் வாஸ் கர்ஸ்ட் ஈவன் பை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். Because they would not respond, they could not appreciate the grace and mercy and the wonders, signs and wonders and miracles of Jesus Christ. So he could not do much there. அவங்களுக்கு மனம் திரும்புதலே இல்லை. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த பின்னணிலாம் வாசிக்கும்போது இதே மாதிரி பின்னணி உள்ள சமுதாயம், நகரங்கள், மாநகரங்கள், சிட்டி கேபிட்டல்ஸ், ஸ்டேட் கேபிட்டல்ஸ், இதெல்லாம் நினச்சிப்போங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேவனாய் கர்த்தராலே சந்திக்கப்பட போகிறது. God's visitations are going to be in such lofty, proud, arrogant, disobedient, totally corrupt city capitals, villages, எல்லாமே கண்டிப்பாக खबराला शांदरा खतरा शांदरा रीखरा बला रबशकरा बलरे मंदरा बलरे बला 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 रोलांतरा बला करा विशिकरा त्रा करा बलरे बले बले बिहांकरा मननी शिकरा बलरे बला. உலக முழுவதும் இருக்கிற அனைத்து தேசங்களிலும் இங்கே கோவிட்-19 நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஏராளமான வேற இயற்கை சீற்றங்கள் நடக்கிறது. உத்தரகாண்டில் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், அப்புறம் இந்த அம்பன் புயல், அம்ஃபான், அப்புறம் இப்படி பூகம்பங்கள், புழுதி புயல்கள், டொர்னேடோஸ், பலவிதமான சேதங்கள் நடக்கிறது. பரலோகமும் தேவனும் மனுக்குலத்தை எப்படி பார்க்குறாங்கங்கிற பார்வை நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம பணிய முடியும். பணிவுங்கிற அந்த பணிவு இருக்கும். இல்லைன்னா நமக்கு இப்படி தான் ஏன்னு கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மார்க் போட்டுட்டு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு கர்த்தரையே சந்தேகித்து இருப்போம். ஆனால் ஒரு பட்டணம் அழியட்டுங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாமம் இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடு, அவனுக்கு உடை இல்லைன்னா உடை கொடு, இருக்க இடம் இல்லைன்னா இடம் கொடு. அதனாலே நீ அவன் தலையில் அக்கினியை தழலை குவிப்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. For no reason whatsoever, we are not entitled, we are not we are not been given that kind of permission
to wreak vengeance against each other. ஒருத்தர் நம்ம பழி வாங்கிக்க கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கல. என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் ரத்தம் சொட்ட கொலை பண்ணேன் சார், கதறக்கரை கற்பழித்தேன் சார், சுத்தலாம் டீக்கிரையாக்குறேன் சார், நம்ம கஷ்டம் தான், ஒன்றும் சொல்லத்துக்கெலாம் இல்லை. It be so devastating, it be so disfiguring. நான் ஒன்றும் எதுவுமே குறைச்சிக்க, ஒன்றும் குறைவாக மட்டமாக சொல்லத்துக்கே இல்லை. ஆனால் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவரே பதில் செய்வார். ஸோ the book of Nahum also very sharply teaches us that God is an avenger of innocent bloods. குற்றமற்ற ரத்தம் சிந்தினவர்கள் மக்கள் தரப்பாக கர்த்தருடைய திருச்சபையின் நிமித்தம், பரிசுத்தான் நிமித்தம், யூதர் நிமித்தம், யூதாவின் நிமித்தம் குறிப்பாக துதிக்கிற மக்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி போற்றி வழிகளை சந்தேகிக்காமல் ஸ்தோத்திரித்து விசுவாசத்தை தெரியப்படுத்தி கோபம் கொண்டான பாவம் செய்திருக்கிற யோபை போல வாயை பற்றி கொள்கிறேன் என்று தூளிலும் சாம்பல் இந்த மனம் திரும்புகிற யாருடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற வைராக்கியமாக இருக்கிறார். God is also a great restorer. In bringing about His great restoration, God will wreak vengeance, various different measures and degrees. I think you are listening very carefully. தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பையும் பழிவாங்கலையும் பல ரீதியிலே, பல மடங்கு, பல நிலையிலே கர்த்தர் கொண்டு வருவார், சுத்திகரிப்பை கொண்டு வருவார். எழுப்புதலை நாம் எதிர்பார்க்கும்போது தேவன் சுத்திகரிப்பு தான் எழுப்புதல். சுத்திகரிப்பின் மூலமாக தான் எழுப்புதலே வரும். எழுச்சி கர்த்தருக்காக எழும்பும் காரியம். பாவியை பாவத்திலே வாழ வச்சு ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்க முடியாது. பாவத்தை ஆண்டவர் சீர்திருத்தி பாவத்திலிருந்து விடுதலை தந்து தீட்டுப்பட்ட ஆகமிய கூடாரங்களும் ஆராதனை கூடாரங்களும் மாறினா இன்றைக்கி பாருங்கள், லாக்டவுன் 5 இருக்க வழிமுறைகள் என்ன இருக்குது, வழிபாட்டு தலங்களை திறப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இம்மீடியட்டாக இல்லை, திடீர்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே திருப்பி அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் வழிபாட்டு தலங்களை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வழிபாட்டு தலங்களை திறந்தாலும் நெறிமுறைகள் 6 அடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 அடி தூரத்தில் இருக்கணுமா, திரும்பி அதை சுத்திகரிக்கணுமா, அப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியினுடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. நோய் தொற்று ஜனங்க கூடி வரத்தக்கதாக இருக்கும்போது அது சம்டைம்ஸ் ரொம்ப அப்படியே ட்ரிக்கியாக தான், ரொம்ப குழப்பவாதியாக தான் இந்த வைரஸ் இருக்குது. ஒரு நேரத்தில் செய்து ஒரு நேரத்தில் செய்யாமல் இருக்குது, ஒருத்தருக்கு மோசம் செய்து ஒருத்தருக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரும்போது தேவன் பரிசுத்தம் பண்ணுவார், பூமியை பரிசுத்தம் பண்ணுவார், ஜனத்தை பரிசுத்தம் பண்ண, நிலத்தை பரிசுத்தம் பண்ணுவார். ஐ திங்க் பிரேசில் இல்லைன்னா அர்ஜென்டினாவில் அங்கே எழுப்புதலையோட நடந்தபோது அங்கே கர்த்தர் அந்த அளவுக்கு பூமியே தீட்டுப்பட்டு ஃபர்டைலாக, அதே என்னது காஞ்சோரி முடியினது போல் சாரமற்று போன பூமியை தேவன் சாரமாக்கி விளைச்சல்லாம் வர்த்திக்க பண்ணும்போது ஒவ்வொரு கேரட்டும் ஒவ்வொரு காய்கறிகளும் அவ்வளோ பயங்கர சைஸில் அவ்வளோ பச்சை பசேர்னு அவ்வளோ செழிப்பு மிக்கதாக வளர்ந்ததாக சொல்லுவதை பார்க்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு நினச்ச போது 12 கோத்திரத்தில் ஆண்டவர் அனுப்பிச்சார். என்ன 14 அதிகாரத்தில் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ஒரு திராட்சை கொலை அறுத்துட்டு வராங்க. 2 பேர் ஒருத்தர் தோளில் தூக்கிட்டு வர அளவுக்கு கானான் தேசம் அவ்வளோ செழிப்பான ஒரு தேசமாக இருந்துக்கு பார்க்குறோம். அவருடைய மீறுதலால், அவருடைய துரோகத்தால், அவருடைய எல்லா அட்டகாசம் அழிச்சாட்டியத்தால் அழிஞ்சு போனாங்க, அழிய விட்டார், செதற விட்டார். 1948 ஆண்டவர் திரும்பி தேசத்தை உருவாக்கினார். 3000 years of bondage and scattering. ஆண்டவர் அவங்க திரும்பி அலியா என்று தாயம் திரும்ப உதவி செய்வார். இன்றைக்கி இஸ்ரேலை போய் பாருங்கள், கண்டிப்பாக பராமப்பட வேண்டிய அளவுக்கு தான் இருக்குது. வனாந்தரெல்லாம் வயல்வெளி ஆகிருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், ஸ்டாண்டிங் ஹார்வெஸ்ட், க்ரீன் ரெவல்யூஷன், எதை எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில் புரட்சி தான். ஆனால் இந்த புரட்சி மத்தியில் இஸ்ரேல் இன்னும் மீட்பரை நிராகரிக்கிறது. நிறைய அருவருப்புகள், நிறைய பாவங்கள், துணிகரங்கள், ஓரின சேர்க்கை, உச்சார வேசித்தனம், இன வெறி தாக்குதல். There are lots of different opinions. இயேசு விசேஷமாக நிராகரிக்கிறார்கள். இயேசுன்னு சொன்னால் அடித்து
இருக்கிறான், காரி துப்புறான், இன்னும் நடக்குது. ஆனால் சரீர பிரகாரமாக தேசத்தை ஆண்டவர் அவங்கள திரும்பி வர பண்ணுவேன், அவங்களை செழிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதை செய்கிறார். அவங்களுக்கு ஆன்மீக எழுச்சியும் கொண்டு வருவார். ஆன்மீக எழுச்சியை கொண்டு வருவதற்கு அவங்க பல விதத்தில் ஒடுக்குறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஜனங்கள் பொறாமை கொண்டு அண்டை நாடுகள் அவர்களை நெசுக்கிறாங்க. ஓயாமல் 24/7 அச்சத்திலே இருக்கிறாங்க. அச்சத்தில் உறைந்து போகலை. அவருடைய கண்மலை அவளோடு கூட இருக்கிறார். அவருடைய யோகியதைனால இல்லை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக இருப்பது நிமித்தம், ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நிமித்தம் தேவன் இருக்கிறார். இப்பயும் நம்முடைய காலத்தில் திருச்சபை மக்களான நமக்கு தேவன் செய்ய போகிற நன்மை, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிங், மாஸ்டர். இந்த பண்பு, இந்த பணி ரொம்ப தேவை. இந்த ரியலைசேஷன் எல்லா விஷயத்திலும் தேவை. 24/7 3600 minutes or something like that. தெரியல எத்தனையோ நிமிஷம், 4 அத்தனை நிமிஷமும் அத்தனை செகண்ட்ஸும் நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும். தான் மிஸ் ஆகுது. இருந்தாலும் நம்ம திரும்பியும் ஒரு உணர்வுக்கு வந்துடணும். ஒரு நேரத்தில் உணர்லாம் போனால் அடுத்த நேரத்துக்கு வந்துடணும். உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் அற்புதமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்யணும். ஓகே, இன்னும் 2 விஷயத்தை நாம் வாசித்து இன்றைக்கி இந்த தியானத்தை முடிப்போம். 1ஆம் காலையிலே ஹெவியாக கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த நாம் புத்தகத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நினிவே மாநகரின் அழிவு, சனகரிப் அரசரின் அழிவு, யூத மக்களுக்கு ஆறுதல். இந்த நூலிலே ஆண்டவர் இதை எழுதுகிறார். இந்த நூலில் அநேக அழகான உவமை உருவங்களை ஆண்டவர் நாவு மூலமாக உபயோகிக்கிறார். இது ஒரு சிறந்த இலக்கிய நடையிலே ஆண்டவர் எழுதும்படி உதவி செய்திருக்கிறார். தண்ணீர் தடாகம் போன்ற நினிவே என்று சொல்கிறார். சிங்கங்கள் நிறைந்த வாசஸ்தலமான நினிவே என்று சொல்கிறார். விலை மகள் இருந்த நினிவே என்று சொல்கிறார். அத்தி மரங்கள் குலுக்கப்பட்டால் குலுக்கியவன் வாயில் விழுவது போன்ற நிலையில் நினிவேயின் அரண்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். வெட்டுக்கிளிகள் போன்ற மக்களும் வர்த்தகரும் வீரர்களும் இருக்கிறதாக சொல்கிறார் என்று நாம் இதெல்லாம் பார்க்கிறோம். இப்படி அநேக உருவங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொன்றையும் நம்ம தியானிப்பதற்கு இன்றைக்கி நமக்கு நேரம் இல்லை. ஓகே, கர்த்தருடைய சித்தமான வருகிற வாரங்களில் இது தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதுகிற 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை பற்றி வாசிக்கிறோம். ரோமர் 10:15 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கினுடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று நாகும் 1:15 புதிய ஏற்பாட்டில் ரோமர் 10:15 பவுல் கையாளுகிறதை நாம் பார்க்கிறது. ஏசாயா 52:7 கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை அவர் கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நினிவே அசீரியானுடைய அழிவினாலே இஸ்ரேலுக்கு நற்செய்தி வந்ததாக நாம் பார்க்கிறோம். தூயவர், தேவன் நீதியுடையவர், தேவன் சர்வ வல்லவர், தேவன் நல்லவர், இரக்கமுடையவர், நீடிய சாந்தமுடையவர், சத்தியமானவர், வாக்கை நிறைவேற்றுபவர் என்று கர்த்தரை பற்றி நாகும் 1:3-4 வாசிக்கிறோம். சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, உபதியா, யோனா போல பிற நாடுகள் பற்றிய தீர்க்கதரிசன நூல். அதெல்லாம் நினிவேயின் அழிவை பற்றி பேசும் 2வது நூலாக ஆண்டவர் நாகும் எழுதுகிறதை பார்க்கிறோம். யூதா இஸ்ரவேலுக்கென ஆண்டவர் எந்த பாவ தண்டனையும் பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லவில்லை. நீ சிறுமைப்படுத்தினேன், ஆனால் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நாம் இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் 4 காரியங்களுக்கு மேலே இருக்குது. நீதியுள்ள தேவன் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிறவர். அவரது அதிகாரத்துக்கு எதிர்ப்போர் எவரும் தப்ப முடியாது. உலகை ஆளும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஆனவருக்கு முன்பாக எந்த உச்ச அதிகாரங்களும் நிலைத்திருக்க முடியாது. உலகின் வல்லரசுகளும் அதிகாரங்களின் தேவனின் கால்
தூசு மேகங்கள் தான். உலகை ஆளும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமான ஆண்டவர் முன்பாக எந்த உச்ச அதிகாரங்களும் நிலைத்திருக்க முடியாது. உலகின் வல்லரசுகளும் அதிகாரங்களின் தேவனின் கால் தூசு மேகங்கள் தான். தீமை செய்யும் மனிதரும் நாடும் உலகமும் வெகு காலம் நிலைப்பது இல்லை. தேவனை பற்றிய காரியங்களை கனமானதாக எடுக்கப்பட வேண்டும். தேவனை பற்றிய காரியங்கள் நாம் கனமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியதாக, மரியாதைக்குரியதாக, கவனிக்க வேண்டியதாக. தேவபக்திக்குரிய காரியங்கள் எதுவும் பொம்மை விளையாட்டுக்கள் அல்ல. நமது ஊழியங்களும் வித்தைகளோ சூழ்ச்சிகளோ அல்ல. நமது ஊழியங்களும் வித்தைகளோ சூழ்ச்சிகளோ அல்ல. ஒரு தடவை பெரும் மன்னிப்பு பின்பு தீமை செய்ய அனுமதி சீட்டு அல்ல. ஒரு தடவை நாம் பெரும் மன்னிப்பு பின்பு தீமை செய்ய அனுமதி சீட்டு அல்ல. அந்த பொக்கிஷத்தை பெற்ற நாம் வாழ்வை மிக கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை மன்னிப்பு பெறும் வாய்ப்பு அடுத்த முறை தண்டனையை விரைவில் நிறைவேற்ற தகுந்த தருணத்தை ஏற்படுத்துகிறது. எனவே மன்னிப்புகள் மனம் போல வாழ வாய்ப்புகள் அல்ல. மிக கவனமுடன் வாழ கடமையை நமக்கு உணர்த்துபவையாம். இன்னொரு முறை சொல்ல, இந்த புஸ்தகத்து மூலமாக கற்றுக்கொள்கிற பாடங்கள்: நீதியுள்ள தேவன் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிறவர். அவரது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்போர் எவரும் தப்ப முடியாது. உலகை ஆளும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஆனவருக்கு முன்பாக எந்த உச்ச அதிகாரங்களும் நிலைத்திருக்க முடியாது. உலகின் வல்லரசுகளும் அதிகாரங்களின் தேவனின் கால் தூசு மேகங்கள் தான். தீமை செய்யும் மனிதரும் நாடும் உலகமும் வெகு காலம் நிலைப்பதில்லை. தேவனை பற்றிய காரியங்கள் கனமானதாக எடுக்கப்பட வேண்டும். தேவபக்திக்குரிய காரியங்கள் எதுவும் பொம்மை விளையாட்டுக்கள் அல்ல. நமது ஊழியங்களும் வித்தைகளோ சூழ்ச்சிகளோ அல்ல. ஒரு தடவை பெரும் மன்னிப்பு பின்பு தீமை செய்ய அனுமதி சீட்டு அல்ல. அந்த பொக்கிஷத்தை பெற்ற நாம் வாழ்வை மிகவும் கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை மன்னிப்பு பெறும் வாய்ப்பு அடுத்த முறை தண்டனையை விரைவில் நிறைவேற்ற தகுந்த தருணத்தை ஏற்படுத்துகிறது. எனவே மன்னிப்புகள் மனம் போல வாழ வாய்ப்புகள் அல்ல. மிக கவனமுடன் வாழ கடமையை நமக்கு உணர்த்துபவையாம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த புத்தகத்தில் இன்னும் எல்லையில்லாத பேருண்மைகளை, அதோடு இணைந்த அநேக வாக்குகளை நாம் வரும் வாரங்களிலே தியானிப்போம். கர்த்தர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவை, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கோவிட்-19க்கு பின்னே தேவன் திருச்சபைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, நம்முடைய கீழ்ப்படுதல், நம்முடைய மனம் திருந்துதல், யூதா என்று சொல்லப்படுகிற துதியின் வாழ்வு, நன்றியின் வாழ்வு, அவன் நினைவாக நடந்து கொள்ளும் எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்து திருச்சபையை புதுப்பொலிவடைய செய்வார். தேவனை தொடுதல், இடைப்படுதல், தெரிந்து கொள்ளுதல், இந்த பாரம்பரிய சர்ச் ஃபார்மாலிட்டிஸை தாண்டி கருத்துள்ள நடக்கையோடு கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து வார்த்தையின் வல்லமையை ருசித்து தெய்வீக சுகம், ஆரோக்கியம் வாழ்வினை நிலைத்திருந்து கனிதர் வாழ்வுக்காக, சாட்சியிடும் வாழ்வுக்காக, ஆத்மதாய ஊழியத்தில் அனுதின வாழ்விலே ஒழுக்கங்களை சீராக கடைபிடித்து கடமைகளை சரியாக நிறைவேற்றி சுறுசுறுப்பாக தேவைகளை அறிந்து பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தருடைய கரத்திலே கனமான பாத்திரமாக எந்த நற்கினை செய்ய தகுதியுள்ள பாத்திரமாக மாற முடியும். கர்த்தர் நம்மை ஆசிரியக்கும்படி ஸ்தோத்திரிப்போமா. ஓ லூபிரா கரகஷே சாந்தர ஹாமரு யாங்கல வீரமன சுக்கரா பலபத்யந்தர பலர பலபா ரிபாதியந்தர பலரிகல கஷிக தியத்துர பலர பஷபர பலர பலபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், we thank you. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முன்மாறி பின்மாறி ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவேன் என்ற ஆண்டவரே, பெந்தகோஸ்து ஞாயிறு ஒட்டிய அடுத்த நாளிலே ஒரு புதிய மாதம், அரையாண்டு பகுதி ஆண்டவரை முடியும் மாதத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தகப்பனே,
இதோ உங்களை இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட சபையாரான நாங்கள் ஆண்டவரே, நாம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகி நாங்கள் உங்கள் முகத்தை தேடி எங்கள் பொல்லாத விளைவிட்டு மனதின் பாவங்களை அறிக்கையிட்டு நோக்கி மன்றாடுகிறோம். பரலோகத்திற்கு தேவநீர் கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிடும், தேசங்களுக்கு க்ஷேமத்தை கட்டளையிடும். நான் புத்தகத்தை வாசித்து பரிசுத்த சபைகளுக்கு சொல்லுவதை காதலுடன் கேட்க கிடவன் என்று வெளிப்படத்திலே வாசிக்கிறது போல எங்களை சிறமையை கொண்டு கை கொண்டு வாழ உதவி செய்யும். எங்களுடைய பிரகாசமான வாழ்வு, எங்கள் நற்கிரிகளால் நிறைந்த வாழ்வு, கீழ்ப்படாத வாழ்வு, தன்னார்வமான வாழ்வு, செலவழிக்கப்பட பானபலியை வார்க்கப்பட்டு போக விரும்புகிற அந்த வாலண்டியரிங் ஸ்பிரிட்டோட, அந்த சர்வன்ட் ஆட்டிடியூடோடு நடந்து கொள்ளும் கிருபை நாளை நிரப்பும். குடும்பங்களிலே, அக்கம்பக்கத்திலே, உடன்பிறப்புகள் மத்தியிலே, புருஷன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே இந்த பரஸ்பர ஐக்கியம், திருச்சபையிலே பிற அங்கங்களோடு பரஸ்பர ஐக்கியம், சமாதானம், ஆண்டவரே சகோதர சிநேகம், ஒவ்வொருவனும் தன்னுடைய பிறனை மேன்மையானவனாக கருத வேண்டும் என்று தனக்கானவர்களை பிறருக்கானவர்களை நோக்குவானாக பிலிப்பியில் வாசிக்கிறது போல இப்படிப்பட்ட ஆண்டவரை கிறிஸ்துவின் சாயல் எங்களை உருவாவதற்கு கர்த்தர் உதவி செய்து செபிக்கிறோம். 5 மாத காலம் உண்மை 5 COVID-19 சுச்சுவேஷன் உடைய ஜனங்களை அப்பத்துக்கு இறைந்து தெரியாமல் போஷித்து வாழாமல் திலாய்ந்து கீழாம் மேலாயம் கடவாமல் கடன் கொடுத்து இடம் கொடுப்பதை உதவி செய்தீர். இன்னும் எஞ்சி இருக்கிற COVID-19 ஏற்படுறதுக்கு முன்னே பல காலமாக ஏற்பட்ட எல்லா கடன் தொல்லைகளை, எல்லா கட்டுகளை, சிறைகளை மாற்றும். கர்த்தாவே, ஆலயத்தை குறித்து ஆண்டவரே ஆடு நினைகிறது ஓனாய் அழுகிறது போல மாய கண்ணீர் விடாமல் மெய்யாக மனம் திருந்தி சபை கூடி வருதலை மதித்து புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் முதியோர்களும் பெரியவர்களும் சிறியர்களும் ஆண்களும் பெண்களும் வாலிபரும் கன்னியரும் ஆண்டவரே அல்ல தட்டாமல் ஆண்டவரே ஓய்வு நாளை ஆசிரிக்க பரிசுத்தப்படுத்த கர்த்தர் ஒரு உணர்வை தாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. கட்டுப்பாடுகளுடன் ஒரு சில காலங்கள் நாங்கள் கூடி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது போல அண்மையிலே தெரிகிறதனால் மிகவும் தொலை தூரத்தில், அதை தாண்டிய அடுத்த தொலை தூரத்தில் ஆண்டவரே இயல்பான நிலைமை திரும்பத்தக்கதை நாங்கள் செபிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை நாங்கள் வாழ்க்கையை புற அளவிலும் அக அளவிலும் சுத்தமாக வைத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உணர்வை தாரும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சூழலிலும் ஆண்டவரே மிகுந்த வேதனைகளும் சூழலிலே நிலையில் பாதிக்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக, மற்ற மாநிலத்து மக்களுக்காக, தமிழர்கள் மற்ற மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வர, தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்து பத்திரமாய் போய் சேர ஆண்டவரே இதற்குள்ளாக ஏற்பட்ட மரணங்கள், வேதனைகள், ஈனத்தனமாக நடத்தப்பட்ட எல்லா காரியங்களுக்காக துக்கிக்கிறோம். வெட்கி நாணி கூணி கூறுகிறோம். ஆண்டவரே எங்கள் மனம் திரும்பும் எல்லா விதத்திலும் செலவழித்த மக்களே நிவாரணத்துக்காக, நீடோடி வாழ்வுக்காக பிரயோஜனமானதாக மாற்றும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பை சொல்ல, நற்செய்தி சொல்ல அபிஷேகத்தை தாரும். வாக்கு வரங்களை தாரும். வல்லமையை தாரும். அற்புத அடையாளங்களை தாரும். Empower us, give us a fresh empowerment from on high to live a powerful, meaningful, fruitful Christian living. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது மெய்யாக எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord Jesus. நம்பின ஏழைகள், பரிசுத்தவான் விசுவாசிகள், கைவிடப்பட்ட அநாதைகள், அகதிகள் எல்லாருக்கும் இறங்குமப்பா. மரண தருவாயில் இருப்பவர்களுக்காக செபிக்கிறோம். ஐசியில் இருப்பவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவர்கள், மருத்துவச்சிகளுக்காக செபிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக செபிக்கிறோம். காவல்துறையினருக்காக செபிக்கிறோம். அரசு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். அரசியல்வாதிகளுக்காக, தேசத்து தலைவர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு சபை தலைவர்களுக்காக, கிராம ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே மனம் இறங்கும்படி வேண்டுகிறோம். யாவருக்கும் நன்மை, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறோம். யாவர் மேலும் நன்மை உதிக்க செய்யும்படி செபிக்கிறோம். பிசாசின் கீழ் அழியும்படி செபிக்கிறோம். வன்முறை, அக்கிரமமான கிரிகள், துரோகங்கள், துப்புத்திகள், கொலைவரி, ஆண்டவரே இது கற்பழிப்புகள், குடி, நாச, மோசம், திருட்டுத்தனம், ஊழல் ஒளியும்படி செபிக்கிறோம். கர்த்தர் அதிசய செய்வீராக. விவசாயிகளுக்கு இறங்குவீராக. ஆண்டவரே கர்த்தரை கோபம் தனியும்படி செபிக்கிறோம். இயற்கை சீற்றங்கள் அதிகம் ஆகாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் செய்வதை சரியாக செய்ய ஆண்டவரே கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுகிறோம். நியாய தீர்ப்புகள் நீ செய்து சுத்திகரிப்பதெல்லாம் இந்த பிளான், அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப பெருசாக சரியாகவும் இருந்தாலும், நீதியாக இருந்தாலும் இதை தாங்கிக்கங்க. பலன்லேயே காலத்தில் இஸ்ரவேல் இதெல்லாம் கடந்து வந்தாங்களே தேவனே, திருச்சபை மக்கள் ஆண்டவரே திறப்பின் வாயில நிற்க ஆண்டவரே உடைய அருள் வழிந்தோட அடுத்த கட்டமான ஆண்டவரே உடைய உயிர் மீட்சி, உங்களுடைய ஆண்டவரே சீர்திருத்தம்,
உடைய விடுதலை சிறைப்பை திருப்பி புது வாழ்வு தரும் புது பொலிவுகளுக்கு எங்களை ஆயத்தம் பண்ணும். நன்றியோடு நோக்குகிறோம். விசேஷத்தை ஜப குறிப்போடு இருப்பவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும். ஜபத்தை கேளும். ஆண்டவரை திருமணத்துக்கு காத்துக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரை மாப்பிள்ளைகள் அமைய, பெண்கள் அமைய செபிக்கிறோம். எல்லா சாபங்கள் ஒளியை செபிக்கிறோம். ஆண்டவரை நீதி நியாயம் நிலைநாட்டப்படும், மனதுருக்கம் நிலைநாட்டப்படும் வேண்டுகிறோம். கர்த்தர் உதவி செய்யும். பழையவைகளை மறந்து புதியல் நாட உதவி செய்ய செபிக்கிறோம். யாவருக்கும் நீதி செய்கிறவர் கர்த்தாவே, எல்லாரையும் கர்த்தாவே ஒரே தராசிலே சரியாக நிறுத்தி பார்க்கிறவர், கண் கண்டபடி தீர்க்காமல், காது கேட்டபடி தீர்க்காமல், நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர். ஆண்டவரே, உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். டச் எவ்ரி ஒன். இந்த புதிய மாதத்தை ஆசிரியர் வாழாமல் தலைமை கீழாமல் மேலான கடவாங்க கடன் கொடுத்த இடங்கள் பெருக உதவி செய்யும். பிள்ளைகளை படிப்பை ஆசீர்வதியும். இதுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும். கல்வியாண்டை லாபமாக்கி உதவி செய்யும். கர்த்தாவே, உமக்கு நன்றி. வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை தாரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தாரும். பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும். வியாபாரங்கள் செழிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும். கோடை வெயிலும் ஆண்டவரே தாக்கும். ஆண்டவரே, குறைத்தருளும். வியாதி விக்கினங்கள் விலைக்காரும். கொரோனாவின் வல்லமை முறிக்கப்படும் நிச்சயிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்கிறார். வருகைக்கு ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். வெறும் இந்த போதக வார்த்தைகளை தாண்டி போதக பாணியிலே வாழும் மாத்திரை இருந்து விடாதபடி ஆண்டவரை நடைமுறையிலே கிறிஸ்துவை சுமந்து வாழ அலைமேலுக்கு பட்டணமாய் விளக்குத்தன்மைக்கு விளக்காய் கலங்கரை விளக்கமாய் திகழ உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் குறித்தது நிறைவேற்றும். நமக்கு நன்றி. குறிப்பாக ஆண்டவரே, பெண்களுக்கு உதவி செய்யும். குடும்ப பெண்களுக்கு ஆசிரியை தாரும். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதியும். Thank you, Holy Spirit. We thank you, we praise you, we worship you, Lord. ஊழியர்களை ஆசீர்வதியும். கிராம ஊழியர்களை ஆசீர்வதியும். மிஷினரிமார்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல இடத்துல லாக்காய் சொந்த ஊருக்கு போகாதவங்களுக்கு வழிவாசலை திறவும். நியாயக்கடலாம் தன் வாயை மூடுவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தத்துக்கும் வருகைக்கும் எழுப்புதலுக்கும் ஆண்டவரே, மனிதனுடைய அடிப்படை ஆண்டவரே நேயத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விஷயமான திட்டங்கள் நிர்மலமாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய்களை எழுப்பும். எஸ்தர்களை எழுப்பும். தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியாக்களை எழுப்பும். ஸ்தேவான்களை எழுப்பும். கர்த்தாவே, ராஜாவோடும் மக்களோடும் பேசுகிற இறைவாக்கினர்களை எழுப்பும். ஹல்லேலூயா. சுவிசேஷர்களை எழுப்பும். அப்போஸ்தலர்களை எழுப்பும். சபைகளை ஸ்தாபிக்கிற எழுப்பும். தேங்க்யூ. ஊழியர்களை எழுப்பும். அறுவடை மீது வேளாட்களை கொஞ்சம் அறுவடைக்கு எஜமான் வேளாட்களை எழுப்பி தள்ளி செபிக்கிறோம். பரிசுத்தான விஷயத்தில் ஒரு புதிய அனல் தீயை, புதிய அக்கினியை போடும். பலிபிடத்திலிருந்து அக்கினி எங்களை நிறைப்பதாகும். தேங்க்யூ ஃபாதர். யாரிடத்திலே நாங்கள் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தையின் இடத்திலான் உண்டு. நம்மை பற்றிக் கொள்கிறோம். தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலம் நாமத்தில் ஜெபிக்கிறோம். துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்திலும் பாதுகாவலும் அந்யுனியும் ஐக்கியம் உங்களோடும் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசு அறிமுகமாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. God bless you. Thank you.